மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த திறனறி தேர்வில் நமக்கு சாட் பார்ட்டில் மேத்ஸில் 20 கொஷின்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் முதல்ல நம்பர்ஸ் அண்ட் பாலினாமியல்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷன், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 324. ஒரு காம்போசிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதனோட எத்தனை ஃபேக்டர்ஸுக்கு இதுக்கு இந்த நம்பருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த 324 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதனோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த எல் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு இது ஒரு ஈவன் நம்பருங்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 times தென் 6 times தென் 2 timesனு வரும். அகெயின் இட் இஸ் அன் ஈவன் நம்பர். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 81 வந்துருச்சுன்னா இட் இஸ் அன் ஆட் நம்பர். இது 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். 8 + 1 is 9. அதனால நம்ம இதை 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 3 2s are 6, 7s are 21, again 3ஆல் 3 9s are 27 and again 3ஆல் 3 3s are 9 அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ இந்த 324 ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிபிள்ஸாக எழுத போகிறோம். பாருங்கள், 2 பவர் 2 ஏன்னா 2 twice வந்திருக்கு, 3 வந்து 4 times வந்திருக்கு. ஸோ 3 பவர் 4 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனோட பவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது ப்ரைம் நம்பரோட பவர்ஸ் இருக்குது இல்லையா, அது கூட ஒன்று ஆட் பண்ணோம். இப்போது இந்த நம்பரோட பவர் 2 இருக்குது இல்லையா, 2 கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். அதே போல் 3யோட பவர் 4 இருக்கு இல்லையா, இந்த 4 கூட 1 ஆட் பண்ணி இதனோட ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதனோட ப்ராடக்ட் அப்படின்னா 3 × 5 we have 15 as the answer. அதனால there are 15 factors for this number 324. Second question, find the number of ways of expressing 216 as a product of two factors. நம்ம இந்த 216 prime factorization பண்ணி நமக்கு இதை ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிடலாம். பாருங்கள், இது 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 times then 0 8 times, then again 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 times 10, 4 times 8, again 2ஆல் 2 2s are 4, 7s are 14, 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 9s are 27, 3 3s are 9 அப்படின்னு. ஸோ 216 can be written as 2 power 3 into 3 power 3 அப்படின்னு எழுதிட்டோம். இதனுடைய நம்பர் ஆஃப் வேஸ் as a product of two numbers என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 into the power கூட ஒவ்வொன்று ஆட் பண்ணி அதனோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், 1/2 into இதனோட பவர் நமக்கு 3, ஸோ 3 + 1 into இதனோட பவரும் 3, ஸோ 3 + 1 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 into 4 into 4 அப்படின்னு இருக்குது. 2 2s are 4, ஸோ 8 வேஸில் இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். தேர்ட் கொஷன், ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 216 and 240 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 216ஐயும் 240ஐயும் எடுத்து எழுதிட்டோம். நம்ம எல் டிவிஷன் பண்ணலாம். நமக்கு தெரியும் 2 is a common factor for this two. ஏன்னா நமக்கு ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். 2ஆல் இது 108 அப்படின்னு வந்துடும். 2 1s are 2, 2 2s are 4 0. again 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 2 5s are 10, 2 4s are 8, 2 6s are 12, then 0. again 2ஆல் டிவைட் பண்ணலாம். 27, இங்கே 13 வரும். இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 9s are 27, 3 10s are அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டையும் நமக்கு என்னென்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ். கண்டிப்பாக இதுக்கு ரெண்டுக்குமான எல்சிஎம்னா இதனோட ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படியே இதனோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 216 and 240 is equal to 2 power 3 into 3 into 9 into 10 அப்படின்னு வந்துருச்சு. 2 power 3 is 8 into 27, இந்த 0வையும் ஏன்னா 27 into 10 is 270. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 65 2160 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷன், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 1159 and 1769 அப்படின்னு ரெண்டு மெத்தடில் நம்ம இது பண்ண முடியும். யூக்ளிடியன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பரை டிவிடெண்ட் ஆக்கிட்டுறோம், சின்ன நம்பரை டிவைசர் ஆக்குறோம். ஸோ 1159 நமக்கு 1 times 1159 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணுறோம். 016, again இதை டிவைசர் ஆக்கிட்டு இதை டிவிடெண்ட் ஆக்கிறோம். 1159
நமக்கு 600 2 times 1200 ஆயிரும். அப்போ 2 times வராது, 1 times தான் 610 அப்படின்னு போட்டோம். சப்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 1 போச்சுன்னா 4, 11ல் 6 போச்சுன்னா 5. எகெயின் நம்ம இந்த 610 டிவிடெண்ட் ஆக்கிட்டோம். இதை டிவைசர் ஆக்கி நமக்கு 1 times 549 அப்படின்னு வரும். சப்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 9 போச்சுன்னா 1, 10ல் 4 போச்சுன்னா 6 அப்படின்னு. அகெயின் இதை டிவைசர் ஆக்கிட்டோம். இந்த 549 டிவிடெண்ட் ஆக்குறோம். பாருங்கள் 61 நமக்கு 10 times வந்து 610 ஆகும். 9 times பண்ணி பார்க்கலாம். 6 1s are 9 1s are 9, 5 4 வந்துருச்சு. ஸோ 61 9 times 549 and the remainder is 0. நமக்கு எந்த டிவைசர் நமக்கு 0 அப்படிங்கிற ரிமைண்டரை தருதோ அந்த டிவைசர் is called as the HCF of the given two numbers. ஸோ இந்த 0 கொடுக்கறது இந்த டிவைசர் தான். ஸோ therefore HCF is 61. Fifth question, the LCM and HCF of two natural numbers are 480 and 12 respectively. அப்போ ரெண்டு நம்பரோட LCM நமக்கு 480ன்னு கொடுத்துருக்காங்க. HCF நமக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நம்பர்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:8ல் இருக்குது. ஸோ த நம்பர்ஸ் ஆர் 5x and 8xன்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட முடியும். ஏன்னா ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே இதனுடைய லோயஸ்ட் டேர்மில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்பர்ஸாக மாற்றுறதுனா இதுக்கு எக்ஸுங்கிற காமன் ஃபேக்டரை இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டா இட் வில் பி சேஞ்ச் ஆஸ் அ நம்பர்ஸ். இப்போது நமக்கு HCF ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 12 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக இந்த 12 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக we can find the numbers. 5x is equal to 5 into 12. ஏன்னா இந்த x நமக்கு 12 அப்படின்னு தெரியும். ஏன்னா இது ரெண்டுடைய காமன் ஃபேக்டர், கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டரே இந்த 12 தான். அதனால் ரெண்டு நம்பர்ஸ் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸை தான் நம்ம HCF அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்கே 5 into 12 is 60. Similarly 8 into x, அதாவது 8 into 12 it is 96. So the numbers are 60 and 96 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Sixth question, find the LCM of 3/5, 4/7 and 6/11 கொடுத்துருக்காங்க. we have to find the LCM of the fraction. பொதுவாகவே நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனோட LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், LCM of the numerator and HCF of the denominator கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ராக்ஷனோட LCM கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தம். ஸோ இந்த நியூமரேட்டர்ஸோட LCM அப்படின்னா 3, 4, 6ஓட LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6, மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 times 2 அப்படியே எழுதிக்கிட்டோம் 1 times. ஸோ இதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு 12 அப்படிங்கிறது தான் LCM of the numerator. HCF of the denominator பாருங்க, மூணுமே டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ். கண்டிப்பாக அதனோட HCF ஏன்னா இந்த மூணையும் ஒரு காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ண முடியாது இல்லையா, அதனால நமக்கு 1 is the HCF of these three numbers. ஸோ அதை டினாமினேட்டரில் போட்டோம். therefore LCM of the given fraction is 12. Seventh question, find the remainder when 2 power 86 is divided by 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 power 86 is divided by 7 என்ன ரிமைண்டர் கிடைக்கும் இருக்காங்க. நம்ம இதுக்கு ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எது ஃபேக்டர், அதாவது டிவைசர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே மேலே 2 பவரில் இருக்கிறதுனால கீழேயும் 2 பவராக மாற்றி எழுத முடியும். ஸோ 7ஐ எப்படி எழுதலான்னா 2 power 3 நமக்கு 8ன்னு கிடைக்குமா, 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்குமா. ஸோ 7க்கு பதிலாக 2 power 3 - 1 அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே இதை 2 power 3ன்னு எழுதியிருக்கிற மாதிரியே இதை 2 power 3யாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் 2 power 3ன்னு எழுதிட்டோம். அப்போ 86ஐ 3ஆல் டிவைட் பண்ணி இங்கே போட போகிறோம். ஸோ 86ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 2, 6 3 8s are 24 and the remainder is 2 வருதா. அப்போ இதை எப்படி பிரிக்கிறோன்னா 3 into 28 நமக்கு 84ன்னு கிடைக்கும். மீதி 2 ஸ்கொயர் இருக்கா, அதை அப்படியே பக்கத்தில் எழுதிடுறோம். பார்த்தீங்களா, இந்த ரிமைண்டர் 2 வரதுனால அது 2 ஸ்கொயர் பக்கத்தில் எழுதிட்டோம். நமக்கு தெரியும் 2 ஸ்கொயர் is 4. அப்புறம் 2 power 3 to the power 28 அப்படின்னு எழுதியிருக்கோம். by 2 power 3 minus 1. இதில் என்னென்னா இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், ஒரு f of x ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும் 4x power 28 by x minus 1.
அப்போ என்ன பண்ணால் போதும்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் இந்த ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு இதனுடைய ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 4 இன்டூ 1^28 அப்படின்னு இதில் 1 எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் இந்த ஃபங்க்ஷனில். ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1 power any number we will get the same one as the answer. So f of 1 equal to 4. So இதுதான் நமக்கு ரிமைண்டர். Next question, Rajan and Manoj run in a circular track and they take 180 seconds and 150 seconds respectively to complete one revolution. If they start together at 9 a.m. from the same point, how long it would take for them to meet again for the first time? எவ்வளோ நேரத்தில் இந்த ராஜனும் மனோஜும் மீட் பண்ணுவாங்க? அவங்களோட ஸ்பீட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 180 செகண்ட்ஸும் 150 செகண்ட்ஸும். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற அதிகபட்ச டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதனோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 180 அண்ட் 150யோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 5ஆல் டிவைட் பண்ணலாம். சின்ஸ் ரெண்டும் 0ன்னு முடிஞ்சிருக்கனால 5 3s are 15, 6 times 30, 5 3s are 15 and this 0. அகெயின் நம்ம இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். 12, 3 10. மறுபடியும் நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 6 are 12, 2 5s are 10. இது அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அதனால இதனுடைய எல்சிஎம் நம்ம இதனோட ப்ராடக்ட் தான். ஸோ இங்கே எப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபைண்டிங் அவுட் தி ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் numbers. So 5 3s are 15, 15 2s are 30. இப்போ 30 into 30 நமக்கு என்னன்னா 900 செகண்ட். ஸோ 900 செகண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க அவங்க மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட்ஸை நம்ம மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட்ஸை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள் இப்படி டிவைட் பண்ணிட்டோம். 0க்கு 0 போச்சு. 15 times. ஸோ 900 seconds is equal to 15 minutes. So 9க்கு ஸ்டார்ட் பண்ணால் 9:15க்கு they will meet. ரெண்டு பேரும் 9 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15 minutesல மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. ஸோ they will meet at 9:15 AM. 9th question, compare the shirts அப்படின்னு ஏன்னு ஒரு ஷர்டு பின்னு இன்னொரு ஷர்டும் கொடுத்துருக்காங்க. இதை கம்பேர் பண்ணுறது அப்படின்னா இது ஆக்சுவலாக ஷர்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இதனோட வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் இதை நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ அதாவது இந்த ஷர்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ a square is equal to √8 plus √7 the whole square. நமக்கு a plus b the whole square ஃபார்முலா இது 8 plus 7 plus 2√8 into √7 அப்படின்னு வரும். ஸோ 8 plus 7 we know it is 15 plus 2 into 8 7s are 56 inside the root. அதே மாதிரி அடுத்தது b இந்த ஷர்ட்டை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ √10 plus √5 the whole square is equal to 10 plus 5 plus 2 into √10 into √5. So it is 15 plus 2 into √50 அப்படின்னு வருது. பாருங்கள் இந்த அதாவது ரேஷனல் நம்பர் பார்க்குறோம். இது 15 இது 15 இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் எது பெருசோ அதுதான் நமக்கு பிக்கர் அண்ட் the other one is smaller அப்படின்னு தெரியும். ஸோ this A is bigger than this B. So A is greater than B. We have compared and written the answer. 10th question, if both A and B are rational numbers then find the value of A and B in the following அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 plus √5 by 3 minus √5 is equal to A plus B √5 அப்படின்னு நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். 3 plus √5 by 3 minus √5 அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இதனோட கான்ஜுகேட்டால் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் ரேஷனலைஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இதே மாதிரி ஆனால் அந்த சென்டர் சைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இதனோட அதாவது டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டால் தான் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா 3 plus √5 the whole squareனு நியூமரேட்டரில் கிடைக்கும். கீழே என்ன ஆகும்னா a minus b into a plus b ஃபார்மில் இருக்கும். ஸோ a square minus √5 the whole squareனு வந்துடும். இது a plus b the whole square ஃபார்ம் போது 9 plus 5 plus 2 into 3 into √5 நியூமரேட்டரில் ஆகும். கீழே it is 9 minus 5 அப்படின்னு வந்துடும். ஸோ ஹியர் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 14 plus 6 √5 by 9 minus 5 is 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 14 by 4 plus 6 √5 by 4 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலான்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 7 இங்கே 2
இதையும் 2ஆல் 3 and it is 2 வந்துரும். So here it is 7/2 plus 3 root 5/2 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்கன்னா a plus b root 5க்கு ஈக்குவல் இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ a plus b root 5க்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த ரேஷனல் பார்ட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ a is 7/2 and b is simply இந்த root 5க்கு root 5 போய் வெறும் b அப்படிங்கும்போது இந்த 3/2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ this is the answer for this question. இதே சாப்டரில் இன்னும் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.